வணக்கம். நம்ம நாடு என்னங்க ஆகிட்டு இருக்கு? இவ்வளவு மோசமாக பண்ணுவாங்க? நீங்கள் இந்த வீடியோலாம் பாருங்கள் முதல்ல. கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை வந்து பிஜேபியின் ஜபல்பூர் அந்த ஒரு யூனிட்டோடைய வைஸ் பிரசிடெண்ட் வந்து அடிக்கிறத திட்டுறதை அதை தான் பார்த்தீங்க. அது மட்டும் கிடையாது, நீ அடுத்த ஜென்மத்திலையும் கண் இல்லாமல் தான் பிறப்ப, அதாவது குருடியாக தான் பிறப்ப அப்படின்னு என்ன சொல்கிறது, அவ்வளோ மோசமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜபல்பூரில் இருக்கிற ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடந்திருக்கு. அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கொண்டாட்டம். ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சுக்குள்ளே பிஜேபியை சேர்ந்தவங்களும் மற்ற சங்கிகளும் உள்ளே புகுந்து அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தி, அதுவும் அந்த கண்ணு தெரியாத அந்த பெண் வந்து அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னாலும் துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீ எதுக்கு உன்னுடைய பொண்ணெல்லாம் இந்த மதம் மாற்றம் நடக்கிற இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி தான் அந்த பெண்ணை வந்து இவங்க அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அப்போ பக்கத்தில் போலீஸ் வேறு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஒன்றும் பண்ணல. ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து ஒரு பெண் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்போது ஏதாவது ஒன்று கேட்க வேண்டாமா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நியாயம் வேறு சொல்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கு அடிக்கடி ஒரு ஆட்டோலாம் வருது, அதனால தான் வந்து எனக்கு வந்து மதம் மாற்றம் நடக்கிறதா சந்தேகம் வந்தது, அதுக்காக தான் அங்கே போனேன், அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப நியாயப்படுத்தி சொல்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளியை அடித்தது மட்டும் இல்லாமல் நீ அடுத்த ஜென்மத்திலையும் நீ குருடியாக தான் பிறப்ப அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதை நியாயம் வேறப்படுத்துகிறாங்க பாருங்க. இவ்வளவு மோசமான மனிதர்களும் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களும் கலந்துக்கிட்ட அந்த ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் வந்து அங்கே வந்திருந்த அந்த சங்கிங்கெல்லாம் அந்த மாணவர்களையெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ சர்ச்சுக்குள்ளே போயிருக்கிற, அதனால் வந்து நீ வந்து அனுமான் மந்திரத்தை சொல்லு, அனுமான் மந்திரத்தை சொல்லிட்டு இங்கேருந்து போ, அதாவது அவங்கள சுத்தப்படுத்துகிறாங்க. அப்படி ஹனுமான் மந்திரத்தை சொல்லு அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்கள சொல்ல வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் வந்து சொல்கிறான், நாக்கப்படுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். அதாவது நீ வந்து என்னை ஹனுமான் மந்திரத்தை சொல்ல சொல்கிறேன்னா, நடு ரோட்டில் என்னை வந்து ஏன் இந்த மாதிரி ஹனுமான் மந்திரத்தை வந்து சொல்ல சொல்கிறேன்? நீ வந்து என்னை வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே சொல்ல சொல்லு. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா என்னை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அதை சொல்ல சொல்லியிருக்கணும், நடு ரோட்லேயே என்னை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். இதெல்லாம் கேட்டால் கூட அவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து இந்த அமைதியை சீர்குலைக்கணும், நாட்டை வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி இந்தியாவை பற்றி மோசமாக பேச வைக்கிறது யாருங்கன்னா இந்த சங்கிங்க தான். அடுத்தது ஒடிசாவில் ரோட்டில் வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா போடுற அந்த தொப்பி இருக்கு இல்லையா, அதை விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தனை வந்து பிடிச்சி அடித்து, நீ இந்த மாதிரிலாம் விற்கக்கூடாது, நீ தெருவில் வந்து கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாவம் ரோட்டில் தொப்பி விற்று பிழைக்கிற அந்த மனுஷனை போட்டு அடித்து அவனை துன்புறுத்தி அந்த தொப்பியெல்லாம் தூக்கி போட்டு, ஒடிசாவில் இப்போ புதுசாக பிஜேபி அரசு வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போட்டவங்களாம் இதை அனுபவிக்க வேண்டியது தான். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் நாடாக போகிறாரு பாருங்க நம்ம மோடிஜி. அதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுடைய நாடு தான். அங்கெல்லாம் போய் அப்புறம் கேட்குறாரு, இப்போ சொங்கிங்க சொல்ல வேண்டியதானே, அங்கெல்லாம் போய் கேட்க வேண்டாம், அது கிறிஸ்தவர்களுடைய பணம், அந்த பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வராதிங்க, நம்ம நாட்டில் இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே இவங்கலாம். அதே மாதிரி உத்தராகண்டில் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கிறிஸ்மஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிக்கெட்டெல்லாம் அவங்க வித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சங்கிங்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இங்கே நடத்தக்கூடாது, இங்கே கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட எந்த ப்ரோக்ராமும் இங்கே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற நேஷனல் மீடியாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க, கோடி மீடியாவே இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் கிறிஸ்தவர்களை இப்படி கொடுமைப்படுத்துறத உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான ஒரு செலிப்ரேஷன் கிறிஸ்மஸ்ன்னு, அதை அந்த ஒரு கிறிஸ்மஸுக்காக தான் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸை வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சங்கிங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க? மதம் மாற்றம் நடக்குதா, அதனால தான் அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி பண்ணாங்களாம். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அமெரிக்காவில் போய் வேலை பண்ணுறாங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் சம்பாதிக்கிறாங்க. இந்த நாட்டை விட்டு அவங்க போகிறது எங்கே? கிறிஸ்தவர்களுடைய நாடு தான். அப்போ நீ சொல்ல வேண்டியதானே, நீ வந்து கிறிஸ்தவர்களுடைய நாட்டுக்கு போகாத, அங்கே போனால் நம்ம மதம் மாற்றிடுவாங்க, நீ வந்து நம்ம புண்ணிய பூமியிலே இரு, நம்ம நாட்டிலே இரு, அங்கே போக வேண்டாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே. 80% இந்துக்கள் தான் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களெல்லாம் கூப்பிடு, அவங்களெல்லாம் திருப்பி வர சொல்லு. அங்கே வந்து நீ வந்து கிறிஸ்தவர்களுடைய நாட்டுக்கு போனால் வந்து உன்னுடைய மதத்தை மாற்றிடுவாங்க, அதனால் வந்து நீ நம்ம நாட்டிலே இரு, நீ வந்து ஒரு ஹிந்துன்னா நம்ம நாட்டில் தான் இருக்கணும், கிறிஸ்தவர்களுடைய நாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லு. தெருவில் வந்து தொப்பி விற்கிறவனை, கண்ணு தெரியாதவங்களை, இவங்களெல்லாம் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன். உண்மையிலே நீங்களாம் மனுஷங்க தான் நடந்தாங்க. நான் உங்களுக்குன்னு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பங்களாதேஷில் ஒரு ஹிந்துவை மரத்தில் கட்டி போட்டு உயிரோடு கொளுத்தினாங்க. ஒரு கேள்வி கேட்டார், அவரை போய் கேள்வி, ஏன் இன்னும் கேள்வி கேட்கல? இந்த கொடுமையெல்லாம் நடந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மத்திய பிரதேஷ் பிஜேபி, ஒடிசா பிஜேபி,
உத்தரகாண்ட் பிஜேபி இவங்க ஆட்சி பண்ணுற இடத்துல தான் இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, உங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, அவர் கேள்வி கேட்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்கும், நம்ம நாடு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, இந்த நாட்டில் வந்து எல்லா மதத்தவர்களும் அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஜியாவில் விட முடியுதா? இவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ வாயை திறக்க மாட்டாரு. கொஞ்சம் ஒரு மாதமே இப்போ வாயை திறக்கல. அந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இவருக்கு தெரியல, என்ன பயமும் தெரியல. ஒடிசாவில் அந்த ரோட்டில் வந்து அன்றாட பழப்புக்காக அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய தொப்பி விற்றுட்டு இருந்தாங்க பாருங்கள். அவருடைய அந்த தொப்பியெல்லாம் தூக்கி போட்டு இவனுக்கு என்ன சொன்னானுங்க இந்த சங்கிங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் இங்கே விற்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கான். நம்ம நேராக வீட்டுக்கு போய்ட்டு சுவிட்சை போடுவான் பாருங்க, அப்போ லைட் எரியுமே, அது ஒரு கிறிஸ்டின் கண்டுபிடிச்சது தான்டா. உன் வீட்டில் நீ யூஸ் பண்ணுற பாதி ஐட்டம் வந்து கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்ச ஐட்டமாக தானே இருக்கும், அதையெல்லாம் கிறிஸ்டின் கண்டுபிடிச்சது அப்படின்னு நீ தூக்கி போடுவியா? இந்த சங்கி யூஸ் பண்ணுற பெட்ரோல் அமெரிக்காவிலேருந்து தான் வருது, அரபு நாட்டிலேருந்து தான் வருது, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவியாடா? யோசிக்கவே மாட்டீங்களாடா? என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்களாடா? இப்படி இதன் விளைவு என்ன நடக்கும் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டேங்க. இப்போ அடுத்தது எல்பிஜியும் அங்கேருந்து தான் வரப்போகுது, இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டியாடா நீ? இந்த சங்கிக்கு போடுற ஜட்டி இருக்குது பாருங்கள், அதை தைக்கிறது வந்து அமெரிக்காக்காரனோட மிஷின் தான், அவன் கண்டுபிடிச்ச மிஷின் தான், ஒரு கிறிஸ்தவன் கண்டுபிடிச்ச மிஷின் தான். அதனால் இனிமேல் நீங்கள் ஜட்டியை போடாமல் இருப்பீங்களாடா? நீங்கள் போடாமல் இருந்தாலும் இருப்பீங்க. உங்களுக்கு தான் மானம், ரோஷம், சூடு, சொரணம் எதுவுமே கிடையாது. சுத்த சங்கிங்க அப்படின்னாலே ரோஷம் இல்லாதவங்க, சூடு சொரணம் இல்லாதவங்க தானே. இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் பண்ண இந்த அட்டுவழியத்துக்கு வண்ணப்பாரு இன்னும் ரூபாயின் மதிப்பு கீழே போய் டாலருக்கு 95 96 வந்து நிற்க போகுது பாரு. இருந்தாலும் இன்னும் நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு, நம்ம பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம விஸ்வகுரு வந்து நாட்டை வேறு லெவலுக்கு ஆக்கிட்டாரு, அதெல்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களெல்லாம் போய் அடிக்கிறது எந்த அளவுக்கு கேவலமான செயல். நீ அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி தான் பிறப்ப. இதில் வந்து நம்ம வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்காகவே அவர் வந்து உழைக்கிறார். ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு பெண் வந்து அந்த கண்ணு தெரியாத அந்த பெண்ணை அடிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? கண்ணு தெரியாத பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில். கண்ணு தெரியாத ஒரு பெண்ணுக்கு பிஜேபியாலே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வர்ற அந்த ஒரு கிறிஸ்மஸை கூட அந்த கிறிஸ்தவர்களால் கொண்டாட முடியல அப்படின்னா, அதை வந்து அப்படி பண்ணுறவங்கள வந்து கேள்வி கேட்காத ஒரு பிரதமர் நம்ம நாட்டில் இருக்கிறார் அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், நம்ம நாடு மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த ராமரால் கூட இந்த ஒரு கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இவங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்காவது, இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காவது அந்த ராமர் ஒரு முறை வந்து அவதாரம் எடுத்து வரட்டும். என்னுடைய பெயர் முகமது அனஸ். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள்.